ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதமாய் மற்றவர்கள் உங்களில் ஆசீர்வதிக்கப்படுகிற வாழ்க்கையோடு வாழ தேவன் கிருபை அருளுவாராக. வேதம் சொல்லுகிறது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 24வது வசனம். அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. இயேசுவோ நித்திரையாயிருந்தார். என கண்பானவர்களே, இயேசுவை பின்பற்றுகிற வாழ்க்கை என்பது ரோஜாப்பூ படுக்கை அல்ல, பஞ்சு மெத்தை வாழ்க்கை அல்ல. வேதம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மைமைப்படுத்த கடவன். அநேக துன்பங்களின் ஊடே தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் பிரவேசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இன்னமும் வேதம் சொல்லுகிறது, இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்றும் வேதம் சொல்லுகிறது. இயேசுவை பின்பற்ற, கேள்வி கேட்காமல் பின்பற்ற, இயேசுவினிடத்தில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவரை பின்பற்ற, என்னுடைய சந்தேகங்களுக்கெல்லாம் விளக்கத்தை பெற்ற பின்பு பின்பற்றுவதா வேண்டாமா என்று தீர்மானிப்பேன் என்கிற நிலைக்கெல்லாம் அப்பாற்பட்டு இயேசுவை பின்பற்ற தீர்மானித்த போது அங்கே படவு, அவர்கள் ஏறின அந்த படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. என கண்பானவர்களே, ஆண்டவர் பாடுகள் இல்லாத வாழ்க்கையை வாக்கு பண்ணவில்லை. அவர் தருகிறார் இளைப்பாறுதல். அது பாடுகளின் ஊடே அவர் தரும் சமாதானமும் நிம்மதியும் அமெரிக்கையும் மான ஒரு வாழ்க்கை தான். பாடுகள் வரலாம், ஆனால் என் சமாதானம் எடுபட்டு போவதில்லை. நெருக்கங்கள் வரலாம், ஆனால் தேவன் எனக்கு தந்த சமாதானத்தை நான் இழந்து போவதில்லை. கிறிஸ்து இயேசு தருகிற அந்த சமாதானம் உங்கள் சிந்தைகளையும் உங்கள் இருதயங்களையும் எப்பொழுதும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இதுதான் அந்த சமாதானத்தினுடைய மகிமை. என்ன பாடு வந்தாலும் நீங்கள் கிறிஸ்து இயேசுவை விட்டு விலக மாட்டீர்கள். படவு அலைகளினால் அது மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டானாலும் அவரை பின்பற்றுவதில் இருந்து நான் திரும்புவதில்லை. ஏனென்றால் என்னுடைய சமாதானம் எடுபட்டு போவதில்லை. சூழ்நிலைகளை சார்ந்து வாழ்கிற சமாதானம் இயேசுவின் சமாதானம் அல்ல. சூழ்நிலைகள் சமாதானத்தை மாற்றுவதில்லை. சமாதானம் சூழ்நிலைகளை ஜெயிக்கும், மாற்றுவதில்லை, ஜெயிக்கும். சூழ்நிலைகள் சமாதானத்தை மாற்றவும் கூடாது. சமாதானம் சூழ்நிலைகளை மாற்றும் என்று நீங்கள் எதிர்பாராதிருங்கள். சூழ்நிலைகளை ஜெயிக்கிற வல்லமை இயேசு தருகிற, தேவன் தருகிற அந்த தேவ சமாதானத்தில் இருக்கிறது. அதற்கு பெயர் தான் தெய்வ சமாதானம். அந்த சமாதானத்தை தந்தவர் என்ன செய்கிறார்? அவரோ நித்திரையாயிருந்தார். என கண்பானவர்களே, அவரும் சமாதானத்தோடு இருக்கிறார். நாமும் அதே சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அடிக்கிற பெருங்காற்றும் எழும்புகிற அலைகளும் படகை மூட போகிற இவைகளும் எனக்குரியது மட்டுமல்ல, அந்த படவில் இருக்கிற இயேசுவுக்கும் உரியது. இயேசுவோ நித்திரையாய் இருந்தார் என்பது எதை காட்டுகிறது? அவருடைய சமாதானத்தை ஒன்றும் எடுத்து போட முடியவில்லை. இது இயேசு நமக்கு முன்னே வைக்கிற ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை. இப்படிப்பட்ட சமாதான வாழ்க்கையை பெற்று வாழ ஆண்டவர் விரும்புகிறார். அர்ப்பணிப்போம், பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போமா? அன்பின் பரம தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தேவரீர், உம்முடைய கரமும் உம்முடைய கருவையும் இந்த தேவ சமாதானம் எங்களில் நிலைத்திருக்க கருவைத்தார். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக
விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர் பி. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள், ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101.